ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, நம் அனைவரும் இணைந்து இந்த தவக்காலத்திலே ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தவக்காலம் ஆண்டவருடைய அருளை அதிகமாக நாம் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதிலும் இந்த தவக்காலம் ஒரு மாற்றத்திற்கான ஒரு காலம். தவக்காலத்திலே நாம் ஒரு பயணம் செய்கிறோம். எத்தகைய பயணம் என்று சொன்னால் அது ஒரு உள்ளார்ந்த பயணம். நாம் நமக்குள்ளாக பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த பயணம் நம்மிலே மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில நாம் தவக்காலத்தினுடைய 4வது வாரத்திலே அடியெடுத்து வைக்கிறோம். இந்த தவக்காலம் 4வது வார இறை சிந்தனைகள் நம்முன் வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக நாம் பார்ப்பது என்னவென்றால், மனிதனை குறை உள்ளவனாக மாற்றக்கூடியது எது என்கின்ற ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்கத்தினை நாம் பார்க்கிற பொழுது, இயேசுவிடத்திலே பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு மனிதன் வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வின் தொடக்கத்திலே அந்த மக்களினுடைய மனநிலையை பார்க்கிற பொழுது இயேசுவினிடத்திலே கேட்கிறார்கள், இதோ இந்த மனிதன் பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு மனிதனாக பிறந்ததற்கு காரணம் என்ன? இவன் செய்த குற்றமா அல்லது இவனது பெற்றோர் செய்த குற்றமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளை கடந்த பின்பும் நம்முடைய சமூகத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளாக நான் இதை பார்க்கிறேன். நம்முடைய சமுதாயத்தில மாற்றுத்திறன் படைத்த பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களிடத்திலே நேர்மறையாகவோ நேர்முகமாகவோ கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி இதுவாக இருக்கிறது. இதோ உங்களுடைய பிள்ளைகள் இப்படி பிறந்திருக்கிறார்களே, இது யார் செய்த குற்றம்? இது நீங்கள் செய்த குற்றமா அல்லது இந்த பிள்ளைகள் செய்த குற்றமா என முன்னும் பின்னுமாக இத்தகைய கேள்விகள் இன்றும் கேட்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு இத்தகைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பான ஒரு பதிலை இன்றைய நற்செய்தியின் வழியாக இந்த சமூகத்திற்கு கொடுக்கிறார். ஒரு மனிதன் மாற்றுத்திறன் படைத்த ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே பிறக்கிறான் என்று சொன்னால் அது அவனுடைய குற்றமும் அல்ல, அவனுடைய பாவமும் அல்ல, அவனுடைய பெற்றோருடைய குற்றமும் அல்ல, அவருடைய பெற்றோருடைய பாவமும் அல்ல. மாறாக இவன் வழியாக கடவுள் மாற்றிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும், இவன் வழியாக கடவுள் தன்னுடைய வல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவுமே இத்தகைய நிலையிலே அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனவே மாற்றுத்திறன் படைத்த பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய அன்பு பெற்றோர்களை, ஏதோ உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் கடவுள் ஒருவருக்கு தான் தெரியும் இத்தகைய குழந்தைகளை யாரால் பார்த்து கொள்ள முடியும். சொல்ல போனால் பிரியமானவர்களே, மாற்றுத்திறன் படைத்த பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கவனிப்பதாக இருக்கட்டும், பராமரிப்பதாக இருக்கட்டும், அது மிகவும் சவால் நிறைந்த ஒரு போராட்டம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. அதையும் காட்டிலும் மிகவும் வலி நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. நாம் பல நேரங்களிலே பார்த்திருப்போம். ஆனால் அந்த பெற்றோரை உண்மையிலே நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு குழந்தையுமே கடவுளுடைய சாபமாகவோ தண்டனையாகவோ இந்த உலகத்திலே பிறப்பதில்லை. மாறாக ஒவ்வொரு குழந்தையுமே கடவுளுடைய அருளின் கொடையாகவும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பரிசாகவும் தான் ஒவ்வொரு குழந்தைகளுமே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே மாற்றுத்திறன் படைத்த பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய அன்பு பெற்றோரை நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறது. இவர்கள் வழியாக கடவுள் தன்னுடைய வல்லமையை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பெற்ற நீங்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இந்த சிந்தனையினோடு கூட இந்த இறைவார்த்தை பகுதிகளை நாம் ஆழமாக பார்க்கிற பொழுது, எது ஒரு மனிதனை குறையுள்ள மனிதனாக மாற்ற முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் முன்னிறுத்தி பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களை இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் சாமுவேலிடத்திலே சொல்லுகிறார், நீ உயரத்தையும் தோற்றத்தையும் வைத்து பார்க்காதே. நான் மனிதர்கள் பார்ப்பது போல பார்ப்பதில்லை, மாறாக நான் அகத்தை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இந்த உலகத்திலே நாம் பல நேரங்களிலே பல மனிதர்களை வெளிப்புற தோற்றத்தினை வைத்துக் கொண்டு அடையாளம் காணக்கூடியவர்களாகவும் அவர்களை நிர்ணயிக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
வெளிப்புற தோற்றத்தினை கொண்டு அல்ல, மாறாக உங்கள் அகத்தினை கொண்டு, உங்கள் அகத்தின் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கொண்டே நீங்கள் நிறைவுள்ளவர்களா குறை உள்ளவர்களா என்பதை ஆண்டவர் தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பவர் அல்ல, மாறாக அவர் அகத்தையும் மனித எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கூர்ந்து நோக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த மக்கள் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது இந்த பார்வையற்ற மனிதனை இயேசு சுகப்படுத்துகிறார். அவனுடைய அந்த பார்வை குறைபாடை இயேசு சுகப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்த போதும் அதை பார்த்த பரிசேயர்கள் அந்த மனிதன் 2 முறை தனக்கு நிகழ்ந்தவற்றை எடுத்து சொன்ன போதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிறவியில் இருந்து பார்வையற்ற இறந்த நீயா, பாவியாகிய நீயா எங்களுக்கு நீ இவற்றையெல்லாம் சொல்லக்கூடியவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி அவனை வெளியே தள்ளுகிறார்கள். அப்படி தள்ளப்பட்டவனை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு இயேசு அந்த பார்வையற்ற மனிதனிடத்திலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை இன்று நாம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். எத்தகைய வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று பார்க்கிற பொழுது, நீ பார்வையற்றவனாய் இருந்த போதும், இந்த உலகம் உன்னை பாவி என்று கருதிய போதும் உன்னிடத்திலே பாவம் இல்லை. ஆனால் அவர்கள் எங்களுக்கு கண்கள் நன்றாக தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள்தான் பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே பாவம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த சிந்தனைகளை சற்று ஆழமாக நாம் உள்வாங்கி பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களை, நாம் பல நேரங்களிலே அடுத்திருக்கிற மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கொண்டு நாம் அவர்களை தீர்ப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் எப்பொழுது நாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நிறைகளை பார்க்க போகிறோம்? பல நேரங்களிலே அடுத்திருக்கிறவர்களை தீர்ப்பிடுகிற பொழுது, குறை சொல்லுகிற பொழுது நாம் அனைவருமே நீதியரசர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுகிற பொழுது, ஒரு சிலர் சுட்டி காட்டுகின்ற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து வழக்குரைக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறி போகிறோம். இந்த ஒரு எண்ணத்தினை இன்றைய நாளிலே நாம் நம்மிடத்திலிருந்து களைய வேண்டும். பிறருடைய இடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நோக்குவோமே ஆனால் நாம் குறைவுபட்ட மனிதர்களாக இருக்கிறோம். பிறருடைய வளர்ச்சியை கண்டு, முன்னேற்றத்தை கண்டு வெந்து வெதும்புகிறோம் என்று சொன்னால் நாம் குறைவுபட்ட மனிதர்களாக இருக்கிறோம். பிற மனிதர்களை தீர்ப்பிடுகிற பொழுது நாம் குறைவுபட்ட மனிதர்களாக இருக்கிறோம். பிற மனிதர்களை ஏமாற்றுகிற பொழுது நாம் குறைவுபட்ட மனிதர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் அந்த மக்களை நாம் நிறைவுள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, இந்த 2வது வாசகத்திலே எபேசியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுறையிலே போல் அழகாக சொல்லுகிறார். கிறிஸ்து உங்களுக்குள் ஒளிர்ந்திட வேண்டும். கிறிஸ்து நமக்குள் குடிகொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்முள் இருக்கிற பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை மறந்து, குறைகளை களைந்து நாம் நிறைவுள்ள மனிதர்களாக மாறுகிறோம். கிறிஸ்து நம்மிலே ஒளிர்ந்திட வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்ட மனிதர்களாக, கிறிஸ்துவின் கண்கொண்டு இந்த உலகை நோக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். கிறிஸ்து எத்தகைய மனநிலையை கொண்டிருந்தார்? விபச்சாரத்திலே பிடிவிட்ட பெண்ணை கையும் மெய்யுமாக நாங்கள் பிடித்து வந்த மோசையின் சட்டப்படிகள் கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவனின் குறையை நோக்காமல் ஆண்டவர் அவளை மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பின் மனநிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடந்த வார நற்செய்தியிலே பார்த்தோம், கனானிய பெண்ணோடு அவர் உரையாடுகிறார். ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் என்று சொன்ன சூழ்நிலையில அத்தகைய மக்களை தேடி சென்று அவர்களோடு உறவு வரமாறுகிறாரே, அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடுவதற்கு தொட்டால் தீட்டு என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட அந்த தொழுநோயாளர்களை தேடி சென்று தொட்டு சுகப்படுத்தினாரே, அந்த மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மனநிலை என்பது இதுதான். குறைகளை நோக்காமல் நிறைகளை மட்டும் பார்ப்பதுதான் கிறிஸ்துவின் மனநிலையாக இருக்கிறது. இரக்கமுடைய மனிதர்களாக, ஒருவர் மற்றவருடைய குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக, எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் மாறுகிறோம் என்று சொன்னால்
அப்பொழுது கிறிஸ்து நம்மிலே ஒளி பெற்றிருந்தவராயிருக்கிறார். கிறிஸ்துவின் நம்முடைய வாழ்வு ஒளியூட்ட பெற்றதாக இருக்கிறது. நாம் நிறைவுள்ள மனிதர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை இதுவாக இருக்கிறது. நாம் மாற்றம் பெற வேண்டும். இந்த உலகம் அவனை ஒரு பார்வையற்றவனாக, பாவியாக ஒதுக்கியது. ஆனால் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பார்வையற்றவனாக இருந்த போதும் பாவம் உன்னில் இல்லை. ஆனால் அவர்கள் தங்களை நேர்மையாளர்கள் என்றும் நீதிமான்கள் என்றும் சொல்லிக் கொண்டார்கள். எங்களுக்கு கண்கள் நன்றாக தெரிகிறது என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இருந்தது பாவம், குறைபாடு. தவக்காலத்திலே குறைகளை கலந்து நிறைகளால் நம்மை நிறைவாக்கிட கிறிஸ்து நம்மிலே ஒளி பெற்றெழுந்து, கிறிஸ்து நம்மிலே குடிகொண்டு நம்முடைய வாழ்வு நிறைவாய் மாறிட தொடர்ந்து அவருடைய பாதையிலே பயணிப்போம். இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார். ஆமென்.